தர்மஸ்தலா விவகாரத்தில் புதிய திருப்பம். நூற்றுக்கணக்கான பெண்களின் உடல்களை அடக்கம் செய்ததாக கூறிய பீமா தற்போது அந்தர்பல்ட்டி அடித்தாரா? அவரது புதிய வாக்குமூலத்தால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் தங்கியிருந்தாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தர்மஸ்தலத்தில் நூற்றுக்கணக்கான உடல்களை அடக்கம் செய்ததாக கூறிய பீமா தானாக முன்வரவில்லை என்றும் ஒரு குழு தனக்கு ஒரு எலும்புக்கூட்டை கொடுத்து சிறப்பு விசாரணை குழு முன் சரணடைய சொன்னது என்று கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. எலும்புக்கூட்டை கொடுத்த பிறகு அவர்கள் சொன்னபடி நான் செய்தேன் என்று பீமா கூறியிருக்கிறாராம். இந்த செய்தியை கர்நாடகா ஊடகங்கள் சில வெளியிட்டு வருகின்றன. தர்மஸ்தலா வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு முன்பு ஆஜரான பீமா அழுத்தத்தின் கீழ் தவறான வாக்குமூலம் அளித்ததாக கூறி அதிர்ச்சி அளித்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தற்போது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பீமாவின் வாக்குமூலத்தை சிறப்பு புலனாய்வு குழு பதிவு செய்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது வெளியாகியிருக்கும் செய்தியில் 2014 தர்மஸ்தலாவை விட்டு வெளியேறியதில் இருந்து நான் தமிழ்நாட்டில் குடியேறினேன். ஒரு குழு 2023 என்னை தொடர்பு கொண்டது. நான் உடல்களை சட்டபூர்வமாக புதைத்ததாக அவர்களிடம் சொன்னேன். போலீசில் சரணடைய அழுத்தம் கொடுத்தது அந்த குழு. மண்டை ஓட்டை கொண்டு வந்து அவர்கள் சொன்னபடி செய்தேன். போலீசார் முன் என்ன சொல்ல வேண்டும் என்று 3 பேர் என்னிடம் சொன்னார்கள். அவர்களின் அழுத்தத்தின் கீழ் நான் ஒரு பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்தேன். சுஜாதா பட் புகார் அளிக்கும் வரை நான் பயந்தேன். ஆனால் சுஜாதா புகார் அளித்த பிறகு எனக்கு தைரியம் வந்தது என்று தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. புகார்தாரரின் வாக்குமூலத்தையும் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் பதிவு செய்து இருப்பதாகவும் இந்த வீடியோ விசாரணையில் முக்கிய பங்கு வகிக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இவருடன் தொடர்பில் இருந்தது யார் என்பது விசாரணையில் தெரியவரும் என்று அந்த ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காவல்துறை முன்பு தோன்றியிருந்த பீமா தான் புதைத்த உடல்களுக்கு ஆதாரமாக எலும்புக்கூடுகளின் புகைப்படம், ஆதார் கார்டு ஆகியவற்றை சமர்ப்பித்து இருந்தார். இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் முன்பும் வாக்குமூலம் அளித்து இருந்தார். காவல்துறை இந்த எலும்புக்கூடு எங்கே கிடைத்தது என்று கேட்டபோது இது மட்டுமில்லை, தர்மஸ்தலத்தை சுற்றி இதுபோன்ற நூற்றுக்கணக்கான பெண்களின் உடல்களை நான் புதைத்துள்ளேன் என்று தெரிவித்திருந்தார். இதையடுத்து மாநில அரசுக்கு ஏற்பட்ட அழுத்தத்தை அடுத்து கர்நாடகா முதல்வர் சித்தராமையா சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருந்தார். பீமா அடையாளம் காட்டியிருந்த இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து பீமாவிடம் தீவிரமாக விசாரித்த போது ஒருவர் எனக்கு ஒரு எலும்புக்கூட்டை கொடுத்து எஸ்ஐடி முன்பு இதை சொல்ல சொன்னார். இதற்கு பிறகு எலும்புக்கூட்டை கொடுத்து எஸ்ஐடி முன் சரணடைந்தேன் என்று தெரிவித்திருப்பதாக அந்த ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எலும்புக்கூடு எங்கிருந்து வந்தது என்பதற்கு தெளிவான பதில் இல்லை. பங்களாகூடா, பொலியாறு, கல்லேரி என பல்வேறு வாக்குமூலங்களை பீமா அளித்ததாக அந்த ஊடகங்கள் கூறுகின்றன. சிறப்பு விசாரணை குழு அவரை மேலும் விசாரித்த போது அவர் பொய் சொன்னதாக ஒப்புக்கொண்டார் என்று அந்த ஊடகங்கள் கூறுகின்றன. அந்த செய்திகளில் பீமா நீதிபதி முன்பு அளித்த வேறு சில வாக்குமூலங்களும் சரிபார்க்கப்பட வேண்டியது இருக்கிறது. மண் தொடர்பான தடயவியல் அறிக்கையை எஸ்ஐடி பெற்ற பின்னர் அரசாங்கம் மற்றும் நீதிமன்றம் இரண்டின் அனுமதியை பெற்று பீமாவிடம் ரிவர்ஸ் விசாரணை நடத்த வேண்டியது இருக்கிறது என்றும் அந்த ஊடகங்கள் கூறுகின்றன. ரிவர்ஸ் விசாரணை என்பது சம்பவத்தின் பின்னணியில் உள்ள காரணங்கள் மற்றும் நோக்கங்களை புரிந்து கொள்வதற்கு மேற்கொள்ளப்படுவதாகும். இது மிகவும் முக்கியமானது. சைபர் பாதுகாப்பு, தடயவியல், நிதி குற்ற விசாரணைகள், பண மோசடி தடுப்பு, பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பதை எதிர்த்தல் மற்றும் மோசடி ஆகிய இடங்களில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்படும். இதற்கிடையில் தர்மஸ்தலா விவகாரம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா சட்டமன்றத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். எஸ்ஐடி சரியான திசையில் விசாரணை நடத்தி வருகிறது. குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை சந்தேகிக்க வேண்டாம். எஸ்ஐடியின் விசாரணையில் நாங்கள் தலையிடவில்லை. ஆய்வு பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் எஸ்ஐடி விசாரணையை மேற்கொள்ளும். சட்ட நடைமுறைகளை முடிக்க 2 நாட்கள் அவகாசம் தேவைப்படலாம். மேலும் நடைமுறைகள் முடியும் வரை நாம் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று தெரிவித்திருந்தார். அதே சமயம் பீமா குறித்து சில ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று கர்நாடகா உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தெளிவுபடுத்தியுள்ளார். சிறப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணை குறித்து பாஜக எம்எல்ஏக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் ஊடக செய்திகள் தவறானவை என்று தெரிவித்திருந்தார். இதையடுத்து மாநில உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்து இருக்கும் செய்தியில் பீமா பிரிவு 164 கீழ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கூட்டு புதைப்பு வழக்கை சிறப்பு விசாரணை குழு விசாரித்து வருகிறது.
முதன்மை சிவில் நீதிபதி மற்றும் நீதித்துறை நடுவர் முதல் வகுப்பு முன்னிலையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. சிறப்பு விசாரணைக் குழுவின் வேலையே அவரது புகார்களை விசாரிப்பதாகும். மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. சாட்சிக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் சாட்சி பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பொறுப்பானவர்கள் மீது சிறப்பு விசாரணைக் குழு நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளனர். கடந்த 45 நாட்களுக்கும் மேலாக இந்த விவகாரம் பெரிய சர்ச்சையை கிளப்பியிருந்த நிலையில் தற்போதைய செய்தி குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த விவகாரத்தில் மேலும் பலர் சாட்சிகளாக மாறியிருந்தனர். தர்மசலா மக்களும் புகார் அளித்து இருந்ததாக கூறப்பட்டது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.